லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். செந்தில் எங்கேயா போன? என்னாச்சு? அம்மாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கயா. என்னங்க சொல்றீங்க? ஆமாண்ணே, செந்தில் அம்மாவையும் பரம வீட்டுக்காரரையும் இப்பதானே போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க. ஏய் வண்டியேறா, போலீஸ் போடா. அம்மா 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 அக்கா அம்மா 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 என்னம்மா அம்மா என்னம்மா உன்னை அம்மா உள்ள வச்சிருக்காங்க? அம்மா 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 என்னம்மா அம்மா என்னம்மா நீ இதெல்லாம் யோசிச்சுதான் பண்றியா? அவன் பண்ண ஃப்ராட் தனத்துக்கு நீ எதுக்குமா உள்ள வந்து உட்கார்ந்திருக்க? என்னம்மா மண்டபத்துல அசிங்கப்படுத்துறது பத்தாதுன்னு இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து அசிங்கப்படுத்திருக்காங்க. ஐயோ என்னெல்லாம் கேவலப்படுத்த போறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னமா அமைதியா இருக்க? ஏதாவது சொல்லுமா. பரம அங்க ரெடி பண்ணிக்கிட்டு நான் இங்க நிக்கிறேன். மாமா எங்க எங்க நீங்க எங்க இங்க வந்தீங்க? உங்க குழம்பு தனக்கு வாங்கி வர சொன்னேன். ஐயா பாவி, உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நான் படக்கூடாத அசிங்கமா பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு கௌரவமா வாழ்ந்தவன் தெரியுமா? என்னை இப்படி ஜெயில போட்டு அசிங்கப்படுத்துறீங்களா? என்னை எவ்வளவு அடிச்சுட்டாங்க தெரியுமா? உன் தம்பி பண்ண தப்புக்கு நான் அடி வாங்கணுமா? ஏய் அங்க என்ன சத்தம்? பேச கூட கூடாதா? என்னது? பேச கூட கூடாதா? யோ ஏமா சும்மா இரியா. இங்க வா. திரும்ப அடி வாங்கணுமா? பேச கூட கூடாதா? ஏன் புருஷனை ஏன் மேடம் தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க? தப்பு செஞ்சது இன்னொருத்தங்க ஏன் புருஷனை தூக்கி உள்ள வைப்பீங்களா? அதான் பாப்பா, கேளு பாப்பா. ஏய் யோ ஏங்க என் ஒய்ஃப் கிட்ட பேசுங்க. சும்மா இரியா. மேடம் எங்க அம்மாக்கு வேற உடம்பு முடியல மேடம். நேத்து தான் ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வந்தோம். முதல்ல நீ யாரு? இவங்க என்னோட அக்கா. வெள்ளம் திங்கிறவன் ஒருத்தன் விரல் சூப்பரவன் இன்னொருத்தனா? செந்தில் பையனை பிடிச்சி என்ன வேணாலும் செய்யுங்க. என் அம்மாவையும் என் புருஷனையும் முதல்ல விடுங்க. ஓ நீதான் நாத்தனாரா? உன் பேரு லிஸ்ட்ல தான் இருக்கு. ஏது என் பேரு லிஸ்ட்ல இருக்கா? ஒழுங்கு மரியாதையா சொல்றேங்க, என் புருஷனையும் என் அம்மாவையும் வெளியில விடுங்க. ஏய் என்னடா மாப்பிள்ள, உங்க அக்காவே இப்படி அடிக்கிறா? பரமு என்ன ஒரு சத்தத்தையும் காணா? அடி பலமா? யோ எங்க குடும்பத்தையே ஜெயில உட்கார வச்சுட்டியேடி. உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. அவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையாங்கிறதுலாம் இருக்கட்டும். நீ யாரு? மேடம் என் பேரு செந்தில். நீதான் அந்த செந்திலா? அவனை உன்னை தேடிதான் உன் வீட்டுக்கு வந்தேன். நீ வரணும்னு தான் இவங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருக்கேன். இவன் தான் உன் மாமனா? போய் சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஏமாத்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் தான் இந்த கேஸோட A1. யோ ஏட்ட,
இவங்க 2 பேரையும் தூக்கி உள்ள போடு. மேடம் எங்க எதுக்கு உள்ள போட சொல்றீங்க? நாங்க அவங்கள பிடிச்சா எங்களை உள்ள தள்ள சொல்றீங்க. இல்ல சார். என்ன பண்ணோம்? உள்ள போ. இவங்கள என்ன தப்பு கிடையாது. போ போ. கூட்டிட்டு போறோம். அவங்கள கூட்டி வந்தீங்க. என்ன பிரச்சனை சார்? ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க சார். சார் உள்ள போ. திருப்பி வந்துட்டாங்க பாரு. மேடம் மேடம் என்ன மேடம்? அவங்கள வெளியே கொண்டு வரணும். நாங்க வந்தா நீங்க உள்ள தள்ளுறீங்க. மேடம் ப்ளீஸ் மேடம். கத்தாதீங்க. இப்பதான் அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. மறுபடியும் இந்த அடிக்க போறாங்க. பாத்தியா மாப்ள? எவ்வளவு நேரம் கழிச்சு வராங்கன்னு? நல்லா அடி வாங்கட்டும்னு வெயிட் பண்ணி வந்திருக்காங்க. இவங்களுக்குலாம் நம்ம மேல பாசமே கிடையாதுடா. இவங்க அக்காவும் அம்மாவும் மாட்டாம நம்ம மட்டும் மாட்டிருந்தோம்னா இந்த பக்கம் வந்திருக்கே மாட்டாங்க. ஏன்னா ஃப்ராட் பெழுக. டேய் அம்மாடா. கொன்னுருவேன். என்ன மிரட்டுற? மேடம் போதுமாடா? போதுமா உனக்கு? இப்ப உனக்கு நிம்மதியாடா? உன்னை தலை மேல தூக்கி வச்சு ஆடுனதுக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க பாரு எல்லாரையும். போதுமாமா உனக்கு? பாத்தியா உன் புள்ள செஞ்ச வேலைய? வாத்தி பையன் தலை மேல தூக்கி வச்சு ஆடுனியே. இதுதான் நமக்கு நிலைமை. இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு தெரியல இவனால. போலீஸ் ஸ்டாடி வாங்கி என் மான மரியாதை எல்லாம் போச்சு. இனிமே ஊருக்குள்ள ஒருத்தரே என்னை மதிக்க மாட்டானே. யாரு? மாப்ள அமுதாவத்திற்கு. உங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க? இங்க எதுக்கு தான் வந்த? நீ போயிடுதா. நீ போத்தா. சொன்னா கேளுமா. அமுதாடா வா. அத்தை என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அத்தை. ஏன் உங்களை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க? ஏண்டி, உனக்கு தெரியாதா? வந்துட்டால எல்லாம் உன்னால தாண்டி. வீட்டுக்குள்ள வரும்போதே வேணான்னு தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். யாராவது ஒருத்தர் கேட்டீங்களா? இப்ப பாருங்க, வந்து முழுசா 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான்னு பாருங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீலிக்கண்ணீர் வேற. பரமா, நீ கொஞ்சம் வாய மூடுறியா? ஆமா, என்ன சொல்லுங்க? வாய மூடுன்னு என்ன சொல்றீங்களே? இந்த தரித்திரம் புடிச்சவள நீங்க வேணா தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு கொண்டாடுங்க. என்னையும் என் புருஷனையும் வந்த நாள்ல இருந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கா. இத பாரு, உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒரு நிமிஷம் கூட சும்மா விட மாட்டேன் நானு. எனக்கு எதுவுமே தெரியாது. யாருமா நீ? நீ பாட்டு உள்ள வந்து அக்யூஸ் கூட பேசிட்டு இருக்க. அம்மா அமுதா, யார் உன்னை உள்ள விட்டா? இங்க வா. இருங்க மேடம். எதுக்கு இவங்களை கைது பண்ணி வச்சிருக்கீங்க? இவ என்ன தப்பு பண்ணாங்க? இன்னும் எத்தனை பேர் இதை கேட்டு வருவீங்க? மேடம், ஏதோ செல்ல நிக்கிறான் பாரு. அவன் வாத்தியாருன்னு போய் சொல்லி ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கான். அதுக்கு இவங்க எல்லாம் உடந்த. அதான் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, இவங்களுக்காக இவ்வளவு உரிமையா வந்து கேக்குறியே, நீ யாரு? நீங்க சொன்ன அந்த பொண்ணே நான் தான் மேடம். என்ன என்ன சொல்ற? நீயா? உன்னை இவங்களாம் ஏமாத்தினாங்க? கான்ஸ்டபிள் மேடம், எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு வா. ஓகே மேடம். இவங்க தானே உன்னை ஏமாத்தினது? ஐயோ அதெல்லாம் இல்ல மேடம். கல்யாணம் என் முழு சம்மதத்தோட தான் நடந்துச்சு. என்னை யாரும் ஏமாத்தி எல்லாம் கல்யாணம் பண்ணல. மேடம், இவ எல்லாரையும் தயவு செஞ்சு விட்டுரு. இல்ல மேடம். அமுதா எங்களை காப்பாத்தணும்னுதான் இப்படி சொல்றா. உண்மையிலேயே நாங்க எல்லாருமே அமுதாவை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். நீங்க அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? என்னடா உங்க ஆத்தாக்கு தான் கிறுக்கு புடிச்சு போச்சா? போலீஸே கிளம்பி வீட்டுக்கு போச்சனால உங்க அம்மா வராது போல. நல்ல குடும்பத்தை வந்து பொண்ணு எடுத்தண்டா. யோ
சும்மா இரியா. என்னடா அமைதியா இருக்க சொல்ற? சும்மா கொஞ்சம் சொல்றத கேளுங்க மேடம். அத்தை ஏதோ கோவத்துல சொல்றாங்க. இந்த கேஸ் உண்மை கிடையாது. என்னம்மா பேசுற? நாங்க தான் ஏமாத்தணும்னு பையனுடைய அம்மாவே ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன? அத்தை அதுவும் இல்லாம இந்த கேஸ் இவங்க மேல கொடுத்தது உன் தங்கச்சி உமா தான். எதா இருந்தாலும் உன் தங்கச்சி கிட்ட பேசிக்கமா. அந்த பொண்ணு கேஸ வாபஸ் வாங்கிட்டா இவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நீ எது சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல தான் வந்து சொல்ற மாதிரி வரும். இங்க நின்னு கூச்சல் போடாம கிளம்பு. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதால தான் இவங்களாம் தைரியமா ஏமாத்துறாங்க. ஏய், என்ன அக்காவும் தங்கச்சி சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? இருடி, இந்த பரமு யாருங்கிறது உனக்கு காட்டுறேன். அப்படி சொல்லு பாப்பா. ஏய் யோ மாமா சும்மா இரியா. சும்மாரா. அத்தை நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அவ ஏதோ சின்ன புள்ள ஏதோ கோவத்துல பண்ணிட்டா. உங்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன் அத்தை. என் கண்ணு அமுதா, நீ ஏன் தான் கண் கலங்குற? நான் பண்ண பாவத்துக்கும் என் புள்ள பண்ண தப்புக்கும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நீ போத்தா முதல்ல, நீ போ. அத்தை நான் உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி அத்தை போறது? சரி மேடம், நான் அப்ப கிளம்பலாம்ல? கான்ஸ்டபிள் மேடம். எல்லாரையும் தூக்கி உள்ள வை. ஓகே மேடம். ஏங்க எதுக்கு நீ நின்னு வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க? வேகமா போங்க. சத்தம் போடக்கூடாது, போங்க உள்ள. அமுதா நீ போயிடுதா? போ போ, சத்தம் போடக்கூடாது. உமா உமா உமா. அடடே வாத்தா. உமா யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? யார கேட்டு இதெல்லாம் பண்ண? ஏய், இப்ப எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்க? என்ன பிரச்சனை? அத்தை மேலயும் அவங்க மேலயும் எதுக்காக நீ போலீஸ் புகார் கொடுத்த? யார் உன்கிட்ட வந்து கேட்டாக? அப்புறம் பொய் சொல்லி ஏமாத்துனவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம வீட்டுக்கு வர வச்சு விருந்து வைக்க சொல்றியா? அவங்க என்ன தானே ஏமாத்துனாக. அதனால என்ன லாபம் நஷ்டம் வந்தாலும் அத நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு வந்து அந்த புகாரை திரும்பி வாங்கு. அப்பதான் அவங்க எல்லாரையும் வெளியே விடுவேன்னு சொல்றாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்டா? சரியான ஆளத்தான் பழனிக்கு கட்டி வச்சிருக்கோம். அதெல்லாம் முடியாது. நான் ஒரு சின்ன போய் உன்கிட்ட சொல்லிட்டேன்ற காரணத்துக்காக நீ என்கிட்ட 4 வருஷம் பேசாம இருந்தல்ல, இப்ப அதே மாதிரிதான் அவனும் உன்கிட்ட போய் சொல்லி உன்னை ஏமாத்திருக்கான். நியாயமா பார்த்தா இந்த கம்ப்ளைண்ட நீதான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஏன் கொடுத்தேன்னு என்கிட்ட வந்து வாபஸ் வாங்க சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் வாங்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல அவன் ஏன் அப்புச்சி ஏமாத்திருக்கான். அவங்க மானம் மரியாதை எல்லாமே போச்சு. உனக்கு வேணா அப்புச்சி மேல பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அப்புச்சி தான் முக்கியம். அதனால நான் வாபஸ் வாங்க மாட்டேன். நீ முடிஞ்சதை போய் பாத்துக்கோ. தேவையில்லாம வீட்டுல வந்து கத்திட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காத. கிளம்பு.
ஏய் பழனி, நீ இந்த இருக்கிய என் மருமகிட்ட கத்துக்கடா. அப்பச்சி, பிளான் போட்டது நானு, செய்யறதெல்லாம் உங்க மருமக. டேய், எப்ப இருந்துடா இப்படி? உரப்புலயே வந்துருச்சு அப்பச்சி. மேடம் மேடம், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவ யாருமே தப்பு பண்ணல. தயவு செஞ்சு விட்டுருங்க மேடம். இவ எந்த தப்பு பண்ணல. இவங்க உண்மையே தப்பு பண்ணிருக்காங்களா இல்லையான்னு கோர்ட் தான் முடிவு பண்ணணும். நீ எது பேசுறதா இருந்தாலும் அங்க வந்து பேசு. நான் தான் பாதிக்கப்பட்ட பொண்ணு. நானே சொல்றேனே அவங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு. ஏமா, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? அப்படிலாம் உன் இஷ்டத்துக்கு விட முடியாது. கிளம்ப. அது எப்படி மேடம்? சம்பந்தப்பட்ட நானே சொல்றேன். நீங்க வேற யாரோ கொடுத்த புகாரை எடுத்துக்கிட்டா என்ன மேடம் செய்யறது? இந்த நியாயம் எல்லாம் என்கிட்ட பேசாத. எதா இருந்தாலும் ஜட்ஜி கிட்ட பேசிக்கோ. இப்ப கிளம்பு. அமுதா, நீ கிளம்பாத்தா. இப்படி ஒரு புள்ளைய பெத்து வளர்த்ததுக்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான். எங்களுக்காக நீ ஏமா? நீ கிளம்புமா, கிளம்பு. தப்பு பண்ணது நாங்க, அதுக்கான தண்டனையை நாங்க அனுபவிச்சுதான் ஆகணும். எங்களுக்காக நீ யார்கிட்டயும் கெஞ்ச வேண்டாமா? ஐயோ அத்தை. ஏமா, உனக்கு சொன்னா புரியாது. கிளம்பு. ஏய், எல்லாரும் எடுத்துட்டு வா. என்ன விடுங்க அத்தை. அமுதா மேடம் மேடம் சொன்னா கேளுங்க மேடம். இவ எந்த தப்பு பண்ணல. ஐயா, இருமா இருமா. ஐயா, யாருமா நீ? என்ன பிரச்சனை? ஐயா, அவளை விட சொல்லுங்க ஐயா. அவ எந்த தப்பும் பண்ணல ஐயா. அம்மா எழுந்துருமா. ஐயா, நான் சொல்றது எழுந்துருப்பா. எழுந்துரு எழுந்துரு. அவளை விட சொல்லுங்க. எழுந்துருமா. எந்திரிமா. சொன்னா கேளு. எழுந்துரு எழுந்துரு. யார் நீ? எதுக்கு என் கால விழுற? என் புருஷன் மாமியாருன்னு மொத்த குடும்பத்தையும் போலீஸ் புடிச்சிட்டு வந்திருக்காங்க ஐயா. நான் எம்புட்டு சொன்னாலும் விட மாட்டா. அவளை விட சொல்லுங்க ஐயா. அவ மேல எந்த தப்பும் இல்லைங்க ஐயா. யார் இந்த பொண்ணு? என்ன பிரச்சனை? அங்க நிக்கிறான் பாருங்க. அவன் பள்ளத்தூர் ஸ்கூல்ல கிளார்க்கா இருக்கான். ஆனா ஊர் முழுக்க தன்னை ஒரு வாத்தியார்னு சொல்லி ஏமாத்திருக்கான். அதே பொய்ய சொல்லி கட்டிக்க போற இந்த பொண்ணு அவங்க வீட்டுல ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கான். மொத்த குடும்பமும் இதுக்கு உடந்த சார். இல்ல சார், இதுல எதுவுமே உண்மை இல்ல சார். இவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கல்யாணம் என் முழு சம்மதத்தோட தான் நடந்துச்சு. என் தங்கச்சி ஏதோ இவ மேல கோவத்துல புகார் கொடுத்துட்டா. இவளை விட சொல்லுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். பையனுடைய அம்மாவே நாங்க தான் இதை பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு எப்ப பாரு இதே மாதிரி பேசுது. சார், அவ ஏதோ கோவத்துல சொல்றாங்க சார். உண்மையாவே அவ மேல எந்த தப்புமே இல்ல. என்னதான் நீயே உன்னை ஏமாத்துறதுக்கு அனுமதிச்சாலும் சட்டம் அதை அனுமதிக்காது. ஒரு பொண்ணை பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்றது சட்டப்படி கிரிமினல் குற்றம். அதுக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சுதான். இன்ஸ்பெக்டர், இவங்களை கிளியர் பண்ணுங்க. எஸ் சார். சார் சார்